கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படி சகல குறைவுகளையும் நிறைவாக்கி நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 4வது அதிகாரம் அதன் 1வது வசனம். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை என்று இந்த பக்தன் எழுதுவதை நாம் காண முடிகிறது. இந்த கடைசி காலத்திலும் ஒடுக்கப்படுகிற ஒரு நிலைமையை இன்றைக்கு காண முடிகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவனை ஒடுக்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். ஆண்டவராகிய தேவனை சேவிக்கிற, தேவனை ஆராதிக்கிற ஜனத்தை தேவனற்ற நம்பிக்கையுடைய மனிதர்கள் நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி அந்த நெருக்கம் அல்லது அந்த ஒடுக்கம் ஸ்தோத்திரம் பல விதங்களிலே மனித வாழ்வை இன்றைக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. பல நிலைகளிலே மனிதனால் மனிதன் ஒடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களை தேற்றுவதற்கு மனிதன் இல்லை அப்படி என்று சொல்லி ஒருவரும் இல்லை என்று இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை அந்த ஏழைகள் ஒடுக்கப்படுகிறது நிமித்தம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, சகாயம் பண்ணுவதற்கு மனிதர்கள் மறந்துவிட்டாலும் அல்லது மறுத்துவிட்டாலும் கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை சில நேரங்களிலே உதவி கிடைக்காதது போல இருக்கும். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஏழை ஜனங்கள், நீதியாய் வாழ்கிற ஜனங்களுக்கு சகாயமும் ஒத்தாசையும் கிடைக்காதது போல இருக்கும். யாரும் உதவி செய்ய மறந்தவர்களைப் போலத்தான் இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிற, சேவிக்கிற, ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படும் பொழுது, அவர்களுடைய கண்ணீரின் நிலைமைகள் வரும் பொழுது கர்த்தர் அதை அனுமதித்தாலும் அதை பார்த்து கொண்டு மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. சங்கீதம் 12வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு விலக்கி சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுடைய ஒடுக்கிறவனுடைய கரத்திலிருந்து ஒடுக்கப்படுகிற ஜனத்தை மீட்கும்படியாய் அவர் எழுந்தருளுகிறதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நம்மில் ஸ்தோத்திரம் எவ்விதத்திலும் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அங்கே பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒட்டுங்கி போவதில்லை என்று. வாழ்வில் சந்திக்கிற நெருக்கங்கள், வாழ்வில் மனிதர்களால் பிசாசினால் அனுப்பப்படுகிற கொடுக்கப்படுகிற நெருக்கங்கள் ஒரு ஒடுக்கத்தையும் ஒரு பயங்கரமான கஷ்டமான கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளையும் உருவாக்குகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர அவர் ஒடுக்கப்பட்ட அவர் கைவிடப்பட்ட எளியவர்களுடைய ஆத்துமாவை விடுவிக்கும்படியாய், வாழ்வை வளமாக்கும்படியாய் கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்கிறார் என்று. ஒடுக்கப்பட்டும் நொறுங்கி போகாதபடி ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே காத்து வழிநடத்துவதற்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனபடினாலே மனிதன் என்னுடைய ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் விசாரிக்கவில்லையே, எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லையே, கண்டும் காணாதவர்களைப் போலத்தான் மனிதன் இருக்கிறான் என்று நம்முடைய இருதயத்திலே பாரப்பட வேண்டாம். காரணம் என்ன? மனிதன் இன்னொருவன் ஒடுக்கும் பொழுது கை கட்டி வேடிக்கை பார்க்கத்தான் முடியும். ஆனால் அந்த ஒடுக்கத்தினின்று, அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் சீக்கிரமாய் தம்முடைய நீதியோடு கூட அவர் எழுந்தருளி கிரியை செய்ய போகிறார். அனபடினாலே நமக்காக நம்முடைய ஒடுக்கத்தினை நம்மை விடுவிக்குவதற்காக எழுந்தருளப் போகிற, கிரியை நடப்பிக்கிற மகிமையின் தேவனையே சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம்.
பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் ராஜனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தரே, ஸ்தோத்திரம். இதோ எளியவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று இந்த பக்தன் அங்கலாய்க்கிறானே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள், எளியவர்கள், ஏழைகள் ஒடுக்கப்படுவது அது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அதை அவர்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு, ஒத்தாசை பண்ணுவதற்கு, அவர்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறீரே, நான் எழுந்து இப்பொழுது அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை விலக்கி சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் சந்திக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் விடுவிக்கப்பட, கர்த்தரால் உயர்த்தப்பட, கர்த்தரால் பாதுகாக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.